ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரங்க வந்து கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களுடைய நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் பிறக்கிறதுனால என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கோங்க. அங்கே சித்தர்கள் வழிபாடு, சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அல்லது சாதுக்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து உணவு வாங்கி உங்களால் என்ன முடியுமோ, உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். உங்களுடைய தகுதிக்கும் சக்திக்கும் மீறி எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லது ரொம்ப ஏழையாக இருக்காங்க இல்லையா, பசியால் இருக்காங்களா, ஒருத்தருக்கு அன்னைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தாலே போதுமானது. இது மாதிரி இந்த பரிகாரம் வந்து 12 மணிக்குள்ளே காலையில் புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா, அது வந்து காலையில் 6 to 12 மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிங்க. அப்படி செய்யும்போது இந்த மாதம் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அலைச்சல், கண்டங்கள், வருமான இன்மை இதெல்லாமே போக்கி நல்ல வருமானமும் நல்லபடியாக இந்த மாதம் போகிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது வந்து கண்டிப்பாக உதவும். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து என்னென்னா நிறைய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது அமையும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஜென்ம சனி போயிட்டுருக்கு, 7 சனியில் வந்து ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இப்போ வந்து வக்ரமாக இருக்குது. அதே மாதிரி 4ல் குரு வக்ரமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய இதுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல புதனும் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ வந்து 7ஆம் அதிபதியெல்லாம் போகுது. இந்த மாதத்தில் வந்து என்னென்னா பார்ட்னர்ஷிப் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடைய பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போய் அவங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது, தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வந்து சகஜம்தான். ஆனால் அது சரியாக போயிடும். குருவுடைய அனுகிரகம் இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது இருந்துட்டாலே நீங்கள் பெரிய விஷயங்கள்லாம் தாண்டி வந்துடுவீங்க, சக்ஸஸாகவும் கொண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறதுனால திடீர்னு அதிர்ஷ்டம், அதாவது புதன் வந்து உங்களுக்கு 5 குடையவர், 5 தான் அதிர்ஷ்டம். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், 5 குடையவர் 8ஆம் இடம், அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம், புதையல், லாட்ரி, இந்த மாதிரி அதிக எஃபர்ட் போடாமல் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 9 கூடிய சுக்கிரன் 9ல் ஆட்சி பெறுறாரு. இது இந்த மாதம் வந்து நல்ல பாக்கியகரமான மாதம் தான் உங்களுக்கு. தொழில் ரீதியாக பார்ட்னர்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அல்லது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர் என்ன பண்ணுறாருன்னு கவனித்து அவர்கிட்ட கொஷின் ரொம்ப பொறுமையாக கேட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும். தொழில் ரீதியாக நல்ல வருமானம், அதே மாதிரி தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும். உத்தியோக ரீதியாகவும் அடிக்கடி வந்து போய் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். என்னடா இது வீண் அலைச்சலாக போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோதான் வந்து பாடுபட்டாலும் அதுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து கும்பராசிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். பொதுவாக முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கிளவராக செயல்படக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக ஈஸியாக முடிக்கிறது, எது செஞ்சால் நமக்கு ஈஸியாக ஃபேவராக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் போட்டு வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பொதுவாகவே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக காய் நவுத்திடுவீங்க. அதை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்காமல் பின்னாடி இருந்தால் வேலை பார்ப்பாங்க. அதில் கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமத்தில் நிறைய கிரகம் கூடுது. இந்த அஷ்டமத்தில் நிறைய கிரகம் கூடும் போதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி இருந்து சதி வேலைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் வேற ஒருத்தருக்காக போய் ஏதாவது ஒன்று செய்ய போகும்போது அதை உங்களை மாட்டி விடுறது, அல்லது பிரச்சனையில் அடுத்தவங்களோட பிரச்சனையில் மாட்டி விடுறது, லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மாட்டி விட்டுருவாங்க. பிரச்சனைகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கவனம் தேவை.
தேவை. 7:30 சனினால வக்ர காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. நல்ல ப்ரமோஷன்ஸ்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இவ்வளோ நாளா தடைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தானா தேடி வரும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். தாய் வழி சொத்துக்கள்லாம் தானா தேடி வரும். கடன் ரீதியா இருந்தது, கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தா அது சால்வ் ஆகும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் ரீதியான பிரச்சனைகள்ல கண்டிப்பா சண்டை வரும். அதே மாரி ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 கூடயவர் அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. காதல் ரீதியா ஒரு அவமானத்த சந்திக்கிறார். இல்லன்னா மன சங்கடங்கள் வரும். நான் வந்து 7:30 சனினால ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லிக்கிறேன். அதாவது ஜென்ம சனி இருக்கும்போது மன உளைச்சல் இருக்கும். 5 கூடயவர் அஷ்டமத்துக்கு போகும்போது லவ் அப்படிங்கிறது மட்டும் லைஃப் இல்ல. லைஃப்ல ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறது தான் லவ்வு. இத விட பெட்டரான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அத நீங்க நம்பணும். ஒரு விஷயம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, அங்கேயே நின்றாதீங்க. கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய மாதம்ங்க. பெண்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கோ, அதே மாதிரி உங்களுடைய பேர டேமேஜ் பண்றதுக்குன்னு சில பேர் வருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல அப்படின்னா பேர் கெட்டு போயிரும். நீங்க சொல்லாத ஒரு விஷயத்த, செய்யாத ஒரு விஷயத்த உங்க மேல ரூமர்ஸ் பரப்பி விடுறதுக்குன்னு அ சில பெர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. பொதுவா அந்த மாரி இருக்கவங்கலாம் கும்பராசிக்காரங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிருவீங்க. பட் இருந்தாலும் கவனமாக பண்ணுங்க. வெளியில போகும்போது, வெளியூர் பிரயாணங்கள் வந்து உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு வெளியூர் பிரயாணம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கூட வந்து கணவரையோ, அல்லது உங்களுடைய சகோதரனையோ, பேரண்ட்ஸையோ நீங்க கூட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது இந்த மாத காலகட்டத்துல. அதே மாரி பிதிர்க்கடன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பிதிர் தோஷம் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, இந்த மாசம் ஆலய பட்சத்துல வரக்கூடிய 15 நாள் வந்து நீங்க ரொம்ப அதாவது ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணீங்கன்னா பிதிர்தோஷம் நீங்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பலவிதமான சகலவிதமான செல்வங்களும் உங்களை தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல ஆர்வமின்மை அதிகமாக இருக்கும். அதாவது ஆர்வம் இல்லாம போயிடும். படிச்சது மறந்து போயிரும். நீங்க படிச்ச கொஸ்டின் வராம போயிரும். இது எல்லாமே இருக்கு. ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி சோம்பேறித்தனத்த போக்குறதுக்கு கால பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. இந்த 7:30 சனி உங்களுக்கு பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா, ஆஞ்சநேய வழிபாடு வந்து காலையிலயும், அம் பைரவருடைய வழிபாடு வந்து இரவுலயும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும். அது பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். படிச்சது எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில நீங்களும் நல்ல முயற்சி போடணும். அதே மாதிரி ஆரம்ப கல்வி அதாவது ஏன்னா 10த் இல்ல 12த் இந்த மாரி எக்ஸாம்ஸ்ல இருக்கவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க நெனச்ச ரிசல்ட் வராம போயிரும். அதுக்காக ஃபீல் பண்ற மாரி வரும். ஆனா, அதாவது உயர்கல்விக்குலாம் அது வந்து ரொம்ப சக்சஸ குடுக்கும். குருவோடைய அனுக்கிரகம் இருக்கு. சக்சஸ குடுக்கும். வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு கட்டக்கூடியவங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்துல வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டே உண்டுன்னு சொல்லலாம். ஆனா, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கவனமாக பேசணும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, மீடியா இந்த மாரி விஷயங்கள்ல வராம பார்த்துக்கணும். உங்களோட பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த பதவியிலேருந்து விலகுங்க அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கவனம். அரசியல்ல இருக்கவங்கலாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. முக்கியமா பேசக்கூடியது, பொதுமக்கள் கிட்ட நீங்க நடந்துக்கக்கூடியது இது மாரிலாம். ஆனா, எப்படியா இருந்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு. கட்சியுடைய ஆதரவு இல்லைனாலும் மக்களுடைய செல்வாக்கு இருக்கனால, கட்சி வந்து பெரிய லெவல்ல உங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பட் ஆனா, நீங்க ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பொறுமையா இருக்கணும். முக்கியமா பேட்டி குடுக்கும்போது, அதே மாரி அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இந்த மாதம் நல்ல மாதம் தான். ஆனா, நீங்க வந்து க ம அதாவது உங்களுடைய ரூல் என்னவோ, கைட்லைன்ல என்ன சொல்லியிருக்கோ, லால என்ன சொல்லியிருக்கோ, அதுபடி நடங்க. இன்னொருத்தங்க சொல்றாங்க, வாய் வழி சொல்றாங்க, அதனால நான் செஞ்சேன். எனக்கு பெரிய ஆஃபீசர் அத சொல்றாரு, அதனால நான் செய்றேன் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ரூல்ஸ்னா ரூல்ஸ்ல நில்லுங்க. இல்லன்னா உங்களே மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. காலம் ஃபுல்லும் அதுக்கு நீங்க பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி வந்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதேமாரி வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா ஃபாரின் போணும்னு ட்ரை பண்றவங்க இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலையோ அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்கு நீங்க கண்டிப்பா ஃபாரின் போயிட்டு வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உண்டு. சில பேருக்கு வந்து
நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. திடீர் திருமணம் ஆகுறதுக்கு உண்டானது புரட்டாசி மாசம்னு இல்ல. இந்த மாதத்துல அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அதுல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. வீட்ல தெரிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள்லாம் இருக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகும். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் வந்து அனுசரிச்சு சென்றா தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாருக்கும். இத நீங்க இந்த காலகட்டத்தில ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது அஷ்டம ஸ்தானத்துக்கு போறாரு. களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னா கூட அமைதியா போயிருங்க இந்த மாதம் மட்டும். மத்தபடி கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் இது நல்லா இருக்கு. எக்கனாமிக்கல் குரோத் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாசம். தொழில உத்தியோகங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி தான். கும்ப ராசிக்கு வந்து லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் தேதி, செப்டம்பர் 16, 17ஆம் தேதியும், அக்டோபர் வந்து 7ஆம் தேதியும், 17ஆம் தேதியும் வந்து அதிர்ஷ்டகரமான டேட்டு, லக்கி டேட்ஸு. அது நல்ல லக்கி கலர் என்ன அப்படின்னா லைட் எல்லோ கலரு, அதே மாரி கிரீன், ப்ரவுன் கலர், லைட் ப்ளூ கலர். இது எல்லாமே உங்களுக்கு லக்கி கலர்ஸா இருக்கு. நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறது, எதையாவது மீட் பண்ண போறது, ஒரு பெரிய மீட்டிங்கு, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சுப நிகழ்வுக்கெல்லாம் இந்த லக்கி டேட்ஸும், லக்கி கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, எஃபர்ட்டு கூடுதல் வந்து இந்த விஷயங்கள செய்யும்போது, நல்ல சிறப்பான பலன்களும், கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் புரட்டாசி மாதம் ரொம்ப சூப்பரான மாதமா இருக்கு. ஒரு பாக்கிய மாதமாவே இது இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.